வணக்கம். உங்கள் விக்கிராஜ். விமான விபத்து, குறிப்பா சொல்ல போனா லாஸ்ட் மந்த் தான் பயங்கரமான விமான விபத்து நம்ம இந்தியால நடந்தது. ஏர் இந்தியா மூலயமா அதுல 200 பேர்கிட்ட பயங்கரமா ரொம்ப கொடுமையா இறந்து போனாங்க. அது அடங்கி முடியறதுக்குள்ள இன்னைக்கு அமெரிக்கால நடந்திருக்குங்க. அமெரிக்கால மிகவும் அதிகமா பிரபலமா பேசப்படுறது என்னன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஏர்லைன்ஸ் தாங்க. ரொம்ப ரொம்ப பெஸ்டாவே இருக்கும், எல்லா ஃபெசிலிட்டியும் பெஸ்டாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அமெரிக்கனோட ஏர்லைன்ல நடந்த மிகப்பெரிய சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு காலையில டேக் ஆஃப் ஆகும் போது டயர் பஸ்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல மொத்தம் 173 பயணிகள் பயணிச்சிருக்காங்க. 6 பேர் உள்ள பணியாளர்களோட சேர்த்து 179 நபர்கள். 179 நபர்களும் அந்த எப்படி சொல்லுவாங்க, அந்த உயிரை கையில புடிச்சிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி தாங்க எல்லாருடைய நிலைமையும் உள்ள இருந்தது அப்படின்றத சொல்லுவாங்க. டயர் பஸ்ட் ஆனதுல இருந்து ரொம்ப ஸ்மோக் அதிகமாயிடுச்சு, புகை ரொம்ப அதிகமா இருந்ததுனால அந்த எமர்ஜென்சி சைடு இருக்குங்க. எப்பயுமே அங்க ஒரு பலூன் மாதிரி வெளியில வரும் அந்த கேஸ், அந்த பலூன் மூலியமா எல்லாருமே வெளியேறுவாங்க. அந்த காட்சியை நீங்களே பாருங்களேன். அதை பார்க்கும்போது எப்பா என்னடா இவங்க எல்லாருமே உயிருக்கு இப்படி போராடுறாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா ஒரு சைடு எல்லாருமே அவங்களுடைய லக்கேஜை விடாம இருக்காங்க. குழந்தைங்க தான் மெயின் அப்படின்றத எண்ணத்தோட அவங்க இல்லாம ஒரு சைடு குழந்தை வச்சுட்டு இறங்குறதும், ஒரு சைடு லக்கேஜ் வச்சுட்டு இறங்கட்டும், உயிரே போற நிலைமை இருந்தா கூட அவங்க லக்கேஜ் விடாம இறங்குறாங்க. அந்த காட்சியை நீங்க ஒரு முறை பார்த்துட்டு வாங்களேன்.